ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் வடக்கு மற்றும் மேற்கு மண்டலங்களில் இடம்பெற்றுள்ள மாவட்டங்களுக்கான திட்டங்கள் மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு பற்றி பார்க்கலாம். தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளிலும் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வடக்கு மற்றும் மேற்கு மண்டலங்களில் இடம்பெற்றுள்ள மாவட்டங்களுக்கான திட்டங்கள் இதோ. சென்னை எழும்பூரில் ரூபாய் 40 கோடியில் அருங்காட்சியகம், வேளச்சேரியில் ரூபாய் 310 கோடியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலம், கொருக்குப்பேட்டையில் ரூபாய் 70 கோடியில் ரயில்வே மேம்பாலம், சென்னையில் 7 இடங்களில் ரூபாய் 88 கோடியில் மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்கா, சென்னையில் தோழி விடுதி, சென்னையில் ரூபாய் 100 கோடியில் அறிவியல் மையம், தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் ரூபாய் 50 கோடியில் திறன்மிகு மையம், தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம், கிண்டியில் ரூபாய் 50 கோடியில் பன்முக போக்குவரத்து மையம், வண்ணாரப்பேட்டையில் ரூபாய் 50 கோடியில் பன்முக போக்குவரத்து மையம், சென்னை மாநகரில் புதிதாக 950 மின் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் ரூபாய் 110 கோடியில் அடுக்குமாடி குடியிருப்புகள், ரூபாய் 50 கோடியில் மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தோழி விடுதி, சாலவாக்கத்தில் புதிய ITI, திருமுடிவாக்கத்தில் சிட்கோ, ஒரகடம் செய்யாறு இடையே தொழில் வழித்தடம். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாமல்லபுரத்தில் புதிய அருங்காட்சியகம், செய்யூரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆலந்தூரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மாமல்லபுரத்தில் நகர வளர்ச்சி ஆணையம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரூபாய் 150 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் புதிய ITI. திருவண்ணாமலை பொறுத்தவரையில் புதிய அருங்காட்சியகம், செங்கம் பகுதியில் பல்லுயிர் பூங்கா, நகர வளர்ச்சி ஆணையம். வேலூர் மாவட்டத்தில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக அன்புச்சோலை மையம், ராணிப்பேட்டையில் தோழி விடுதி, தர்மபுரியில் காரிமங்கலம் பகுதியில் புதிய ITI. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய ITI, ஓசூரில் ரூபாய் 400 கோடியில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் அறிவுசார் பெருவழித்தடம். திருச்சியில் 250 ஏக்கரில் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழில் பூங்கா, திருச்சி மாவட்டத்தில் நதிக்கரை மேம்பாட்டு பணி, மூத்த குடிமக்கள் நலனுக்காக அன்புச்சோலை மையம், மணப்பாறை மண்ணச்சநல்லூரில் ITI, சூரியூர் பகுதியில் சிட்கோ, கரூரில் தோழி விடுதி, நாகம்பள்ளியில் ITI, கோயம்புத்தூர் மாநகரில் 75 மின்சார பேருந்துகள், வெள்ளலூரில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, கோவை மாவட்டத்தில் நதிக்கரை மேம்பாட்டு பணி, தோழி விடுதி, மூத்த குடிமக்கள் நலனுக்காக அன்புச்சோலை மையம், பேரூர் அருகே புதிய ITI, சூலூரில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழில் பூங்கா, உயர் தொழில்நுட்ப மோட்டார் உற்பத்தி உயர்திறன் மையம், ஆடியாறு பகுதியில் 1800 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டம். ஈரோட்டில் ரூபாய் 22 கோடியில் நொய்யல் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் நதிக்கரை மேம்பாட்டு பணி, ஈரோட்டில் ரூபாய் 374 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம், தோழி விடுதி, மூத்த குடிமக்கள் நலனுக்காக அன்புச்சோலை மையம், வெள்ளிமலையில் 1100 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புதிய ITI, நீலகிரி பொறுத்தவரையில் குன்னூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, உதகை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ரூபாய் 70 கோடியில் சுற்றுச்சூழல் பூங்கா, சேலம் பொறுத்தவரையில் தெலுங்கனூரில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, மூத்த குடிமக்கள் நலனுக்காக அன்புச்சோலை மையம், கலைஞர் நூலகம், சேலம் ஆவின்பால் பண்ணையில் ரூபாய் 15 கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை, திருப்பூரில் ரூபாய் 890 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம், மூத்த குடிமக்கள் நலனுக்காக அன்புச்சோலை மையம், காங்கேயத்தில் புதிய ITI, பல்லடத்தில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழில் பூங்கா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.